Exercise 8.1 sixth problem. Prove that the line segments joining the midpoints of the adjacent sides of a quadrilateral form a parallelogram. அதாவது ஒரு quadrilateral draw பண்ணுறோம். அந்த quadrilateralனுடைய adjacent sidesல இருக்கக்கூடிய midpoints ஜாயின் பண்ணினா ஒரு parallelogram ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ABCD is a quadrilateral. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Given that ABCD is a parallelogram, adjacent sides அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த பக்கங்கள் அதனுடைய மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணினா இப்போ ஏபியினுடைய மிட் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம், பிசி மிட் பாயிண்ட் கியூ அண்ட் சிடி மிட் பாயிண்ட் ஆர் அண்ட் டிஏ மிட் பாயிண்ட் எஸ். ஸோ அந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணால் இந்த பிக்சர் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பேரலோகிராம் ஃபார்ம் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ பேரலோகிராம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல்சோ பேரலல். இந்த ரெண்டு கண்டிஷன் ப்ரூவ் பண்ணாலே PQRS இஸ் a parallelogram. இப்போ நம்ம PQவும் SRும் ஈக்குவலாக இருக்குது பேரலாக இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணாலும் பேரலோகிராம் தான். ஆர் SPயும் RQவும் ஏதாவது ஒரு பேர் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ABCDB குவாடிலேட்ரல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் PQRS ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் AB, BC, CD அண்ட் DA ரெஸ்பெக்டிவ்லி. அதான் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் கொடுத்துருக்கு. டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். கொஸ்டினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. The line segment joining the midpoints of the adjacent sides of a quadrilateral. ஒரு quadrilateralனுடைய adjacent sides அடுத்தடுத்து இருக்கிற பக்கங்களுடைய midpoints ஜாயின் பண்ணினா இது ABCDங்கிறது quadrilateral. அடுத்தடுத்து இருக்க பக்கத்தினுடைய midpoints நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகும்? parallelogram ஃபார்ம் ஆகும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ parallelogramனு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணால் போதும்னா இந்த PQவும் இந்த SRும் ஈக்குவல் வேல்யூஸ் கிடைக்குது, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது ரெண்டும் பேரலல் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம கொண்டு வந்துடலாம். அல்லது SPயும் RQவும் ஈக்குவலாக இருக்குது ஆர் அது பேரலல் அப்படிங்கிற கண்டிஷன் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ஏதாவது ஒரு பேர் எடுத்து ப்ரூவ் பண்ணால் போதும், இன்னொன்று நம்ம சிமிலர்லின்னு போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ABCD be a quadrilateral and PQRS be the midpoints of the sides AB, BC, CD and DA respectively. இப்போ இந்த midpoint அப்படின்னு சொன்னதுனால OP vector is equal to, OP vector is nothing but position vector of P vector equal to, அப்போ Pங்கிறது என்னென்னா Aக்கும் Bக்கும் பிட்வீனில் இருக்கிறதுனால position vector of A vector plus position vector of B vector divided by 2, அதனுடைய ஆவரேஜ் அதுதான் midpointன்னு சொல்கிறோம். ஸோ OP vector is equal to OA vector plus OB vector divided by 2. OQ vector is nothing but OB vector plus OC vector divided by 2. And OR vector is OC vector plus OD vector divided by 2. And OS vector OD vector plus OA vector divided by 2. And the results தான் இங்கே கொடுத்துருக்கு. Right. To prove that PQRS is a parallelogram னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம PQ எடுத்துக்கலாம். இந்த PQக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், SRக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். வெரி சிம்பிள். PQ எடுக்கிறோம். PQ is equal to, we can write OQ minus OP. OQ, position vector of Q vector minus position vector of P vector. So PQ we can write OQ minus OP is equal to, OQக்கு நமக்கு ஏற்கனவே வேல்யூ இங்கே நோட் பண்ணியிருக்கோம், OB plus OC by 2, OB vector plus OC vector by 2. தென் மைனஸ், இந்த மைனஸ் சைன் அப்படியே போடுங்க. ஓபின்னு இருக்கு, அடுத்தது ஓபியினுடைய வேல்யூ OA plus OB by 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் LCM காமனாக இருக்கிறதுனால டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். OB வெக்டர் ப்ளஸ் OC வெக்டர், இந்த மைனஸ் அப்படிங்கிறது இந்த 2 டேர்ம்ஸுக்கும் காமனாக இருக்கிறதுனால ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் OA வெக்டர் மைனஸ் OB வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2ன்னு வரும். இப்போ இதில் ப்ளஸ் OB வெக்டர் மைனஸ் OB வெக்டர் கேன்சல் பண்ணிட்டோன்னா ஃபைனலாக OC வெக்டர் மைனஸ் OA வெக்டர் டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ PQ உடைய வேல்யூ PQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OC வெக்டர் மைனஸ் OA வெக்டர் டிவைடட் பை 2. ஸோ நம்ம PQனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதே மாதிரி SRுடைய வேல்யூ, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது SRுடைய வேல்யூவும் இதே வேல்யூ OC மைனஸ் OA பை 2 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது பேரலோகிராம்ங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ SR இஸ் ஈக்குவல் டு, we can write OR minus OS, OR வெக்டர் மைனஸ் OS வெக்டர். That is equal to OR ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருக்கோம், OC வெக்டர் ப்ளஸ் OD வெக்டர் பை 2 மைனஸ் OS வெக்டரும் நோட் பண்ணியிருக்கோம், OD வெக்டர் ப்ளஸ் OA வெக்டர் டிவைடட் பை 2. ஸோ காமனாக 2 LCM எடுத்துட்டோம்னா OC வெக்டர் ப்ளஸ் OD வெக்டர், சைன் மைனஸ் சைன் வந்து இந்த 2 டேர்ம்ஸுக்கு காமனாக இருக்கிறதுனால ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம்,
மைனஸ் ஓடி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. அப்போ இதில் வந்து ஈக்குவல் வேல்யூஸ் ஓடின்னு இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவில் இருக்கிறது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் பை 2. அப்போ பிக்யூனுடைய வெக்டர் வேல்யூவும் அதே தான், எஸ்ஆர் வெக்டருடைய வேல்யூவும் அதே தான். ஸோ ரெண்டும் ஈக்குவல். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் அப்படின்னு சொன்னால் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சம் ஸ்கேலார் இன்டூ பி வெக்டர். அப்போ அந்த கண்டிஷன் வந்து பேரலாகவும் இருக்கும் ஈக்குவலாக இருக்குங்கிற ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் பிக்யூ இஸ் பேரலல் டு எஸ்ஆர், பிக்யூ வெக்டர் இஸ் பேரலல் டு எஸ்ஆர் வெக்டர். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண அடுத்த ஸ்டெப்லேயே நம்ம என்ன பண்ணலாம், பிக்யூ வெக்டர் இஸ் பேரலல் டு எஸ்ஆர் வெக்டர்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சிமிலர்லின்னு போட்டால் அதர் டூ சைட்ஸையும் ப்ரூவ்னு போட்டால் போதும். Similarly, PS vector is equal to QR vector and PS vector is parallel to QR vector. Similarly போட்டுடலாம், போட்டால் போதும். Hence PQRS is a parallelogram. ஸோ PQRS வந்து கண்டிப்பாக ஒரு parallelogram தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.